அந்த புள்ள தூங்குனாலும் பரவாயில்லடா, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னதான் குட்டிக்காரனை போட்டாலும் சரி, இல்ல காது பக்கத்துல வெடி வச்சு எழுப்ப முயற்சி பண்ணாலும் சரி, அவ எந்திரிக்க மாட்டா. எம்பிட்டு நாளைக்கு சித்தப்பு? ரொம்ப நாளைக்கு நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ சொன்னல அந்த தூக்கம், அதுல இருந்து முழிச்சுதானே ஆகணும். நடிப்பை நெசமாக்கி போடணும்னு அவ நினைக்கிறா, ஆனா அதை பொய்யாக்கி போடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இது சரியா படலடா. நீ அந்த பிள்ளையும் எதிரும் புதிருமா சண்டை போட்டுக்கிட்டே திரியறப்ப கூட ரெண்டு குடும்பத்திலையும் எந்த பிரச்சனையும் வராம இருந்துச்சு. முதல்ல அந்த பிள்ளை மனசை மாத்தி அன்பா உங்ககிட்ட பழகுச்சு. அவங்க குடும்பத்துக்காக நீ குத்துப்பட்ட. இப்ப அந்த பிள்ளை உன் மேல உசுரா தெரியுறா. ஆனா அவங்க வீட்டுல அந்த பிள்ளைய அடைச்சு போட்ட மாதிரி ஆக்கிட்டாங்களே. புரியுதா? இப்ப புரியுதா நெசம் என்ன, அவளோட நிலைமை என்னன்னு உனக்கு இப்ப புரியுதுல்ல? அவ மனசுக்குள்ள எம்பிட்டு வலிய சுமந்திருந்தா அவ. அதுவும் என்ன காதலிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வீட்டு ஆளுங்கட்டெல்லாம் எம்பிட்டு துன்பத்தை அனுபவிப்பா சித்தப்பு. டேய், அதெல்லாம் புரியுதுடா, உண்மைதான்டா. என் மேல அவளுக்கு காதல் இல்லைன்னா, உண்மையான அன்பு இல்லைன்னா, எதுக்காக அம்புட்டு அவமானத்தையும் சகிச்சு கடந்து வரணும்? டேய், அவமானத்தை கடந்து வந்தவ அவங்க வீட்டு ஆளுங்களை கடந்து வர முடியலையே. உன் மேல இருக்க காதலை கூட தியாகம் பண்ணிடும் போல இருக்கு. ஆனா உன்னைய காதலிக்கிறேன்னு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஒத்துக்க வைக்கணும் சித்தப்பு. எப்பாடுபட்டாது அவங்க வீட்டு ஆளுகளோட கண்டிஷனை தாண்டி வர வைக்கணும். வர வச்சு போடணும் சித்தப்பு. டேய், இது கல்லுல நார் ஊறிக்கிற வேலைடா. டேய், எங்க அண்ணன் ஒரு பக்கம் அந்த பிள்ளை மேல கடுமையான கோபத்துல இருக்காரு. பத்தாததுக்கு இந்த சரசு வேற அது பங்குக்கு ஜோதியை பத்தி தப்பு தப்பா சொல்லி அண்ணனை வெறியேற்றி வச்சிருக்கு. நீ கஷ்டப்பட்டு ஜோதி மனசை மாத்தினா கூட அந்த பிள்ளை இந்த வீட்டு மருமகளா வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. சித்தப்பு, கஷ்டத்தெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில எந்த சாதனையும் செய்ய முடியாது. அவன் சர்வ சாதாரணமா என்னென்னத்தே பண்ணிக்கிட்டு கிடக்கான். ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் என்னை விரும்புற பொண்ணு. அந்த பிள்ளையோட மனசை மாத்தி அவளை இந்த வீட்டு மருமகளை கொண்டு வர்றதுக்கு நல்லா யோசிக்கலாமா சித்தப்பா? கஷ்டம் வரும்னு கவலைப்பட்டுட்டு ஒதுங்கி போ சொல்றியா? இப்ப என் மனசுக்குள்ள ஓடுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சித்தப்பு. ஜோதியோட கண்ணுல நான் பழையபடி காதலை பார்க்கணும். அதுக்கு சித்தப்பு, இப்போ உங்ககிட்ட பேசி எதுவும் நடக்க போறதில்ல. நீ தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிக்காத, சரியா? போ. என்னத்த மேல பாக்குறியா? பை. போதும், அப்பதான் போய். போதுமா? என்ன எல்லாம் அமைதியா சாப்பிடுறாங்க? தப்பாச்சே, ஏதாவது குட்டைய குழப்பி விடணுமே. என்ன எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? சாப்பிடும்போது எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே சாப்பிடணும்னு சொல்றியா? பாட்டி, நான் இப்ப அமைதியா இருக்கிறத பத்தி சொல்லல. எப்பவுமே அமைதியா இருக்கீங்களே, அத பத்தி சொன்னேன். சும்மா சுத்தி வளைச்சு பேசாத. என்ன விஷயம் சொல்லணும்னு வந்தியா அதை சொல்லு. இல்ல, ஜோதிக்கும் வயசாயிட்டே போகுது. அவளுக்கும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும்ல. அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே, அதத்தான் சொன்னேன். ஏய், இப்ப எதுக்கிட்டே அதை பத்தி பேச்சு எடுக்கிற? ஓ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இல்ல, எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல அமையறது எப்பவாவது தான் நடக்குது. அதான் எல்லாரும் இருக்கிறப்பவே இத பேசி முடிச்சிடலான்னு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ சும்மா இரு. ஜோதி, நீ என்னம்மா சொல்ற? அண்ணா, நான் இன்னும் பழைய பிரச்சனையில இருந்தே மீளல. அது காலத்துக்கும் உன் நினப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. அதுக்காக நீ இப்படியேவா இருக்க போற? இல்லைண்ணே,
கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை ஜோதி, நீ எது வேண்டாம்னு தள்ளி போடுறியோ அது நடந்தால் தான் உனக்கு பழைய விஷயங்கள்லாம் மறந்து போகும். இல்லைன்னா அந்த நினப்பில் தான் இருப்ப. அண்ணா அது இல்ல. அண்ணன் நான் சொல்கிறேன்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கம்மா. அப்பதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா. ஒண்ணே ஒண்ணு, சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. ஆ, ஒரு கண்டிஷன். மாப்பிள்ளை பாருங்க, நிச்சயம் பண்ணுங்க. ஆனா எப்ப என் பேத்தி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றாளோ அப்பதான் முகூர்த்த நாளே குறிக்கணும். ஜோதி எப்ப ஆசைப்படுறாளோ அப்பதான் அவளுக்கு கல்யாணம். அதுக்கு எந்த மாப்பிள்ளை சம்மதிக்கிறானோ அந்த மாப்பிள்ளை பேசி முடிங்க. அதுவும் என் பேத்திக்கு பிடிச்சிருந்தாதான் அந்த கல்யாணம். என்ன கிழவி வில்லி ரோல்ல இருந்து சப்போர்ட்டிங் ரோலுக்கு மாறுது? தப்பாச்சே. பாட்டி, ஜோதிக்கு மாப்பிள்ளைய எப்ப பிடிக்கிறது, கல்யாணம் எப்ப ஆகிறது? சில நேரங்கள்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போலாம்ல. என்ன பேசுறவ? அது என்ன போட்டுக்கிற துணிமணியா? வேணும் வேணான்னு முடிவு பண்றதுக்கு வாழ்க்கை. ஜோதி எப்போ முடிவு பண்றாளோ அப்பத்தான் அவளுக்கு கல்யாணம். சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், தண்ணி குடு. தண்ணி குடி. எத்தா, அங்கிட்ட என்ன பாக்குறவ? ஜோதி, ஏதாவது பூனை போச்சா? பூனை பூனை. எது? நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வருதே கருப்பு பூனை, அதுவா? இல்ல பாட்டி, இது புதுசு, வெள்ளை பூனை. சித்ரா, பின்னாடி கதவெல்லாம் மூடி வச்சிருக்கியா? பூனை உள்ள வந்து எதையா உருட்ட போகுது. ஏத்தா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சித்ரா, சட்னி கொடு. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சவா பூவாயி. மாமா, இங்க என்ன பண்ற நீ? இங்கயா? அது ஒண்ணும் இல்ல, உன்னோட பெட்டு காட்டன் மஞ்சா இல்ல இலவம் மஞ்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆளப்பாரு, இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள, அதுவும் அவங்க அப்பா அம்மா பாட்டிக்கெல்லாம் தெரியாம அந்த பொண்ணோட பெட்ரூம்குள்ள ஒருத்தன் வந்தானா என்ன அர்த்தம்? எல்லாம் ரொமான்ஸ் பண்ணாதான். ஏய், நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நல்லாவே டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணுவான். எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாமா, என்ன மாமா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? முதல்ல ஏன் இங்க வந்து அத சொல்லு. ஒரு நிமிஷம்.
இது என்னது? கவிதை கவிதை கவிதை. நானே என் கைப்பட எழுதின காதல் கவிதை. படிக்கிற கேளு. அன்பே ஜோதி, எனக்குள்ள ஆயிட்ட நீ பாதி. காதல் தான் நம் ஜாதி. கிடைக்குமா உன்கிட்ட நீதி? ஐயோ, ஏ இதுக்கே ஷாக்கான அப்படியே. இன்னும் கவிதை நிறைய இருக்கு. எங்க விட்டேன்? ஒரு நிமிஷம். என் வீட்டு விளக்கேத்த தேவை ஜோதி, அதை ஏத்த நீ வருவாயா ஜோதி? ஐயோ இல்ல. ஜோதி நீ இல்லையேல் என் வாழ்க்கை இருண்டு போகும். அந்த ஜோதி இல்லையேல் உலகம் இல்லை. இந்த ஜோதி இல்லையேல் என் உலகமே இல்லை. ஐயோ மாமா, தயவு செஞ்சு உங்க கவிதையை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? ஏன்? நீங்க என்னதான் இந்த மாதிரி கவிதை சொல்லி என்ன இம்ப்ரெஸ் பண்ணாலும் என் மனசுல உங்களுக்கு இடம் இல்ல மாமா. இடம் இல்லாம தான் ஆஸ்பத்திரியில நீ மனைவிங்கிற இடத்துல கையெழுத்து போட்டியாக்கும். அதான் நான் கையெழுத்து போடலன்னு சொல்லிட்டேன்ல. நீ சொல்லிட்டா நான் அப்படியே கேட்டு போயிடுவேன் நினைச்சியா? நீ தான் கையெழுத்து போட்டேன்னு நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்ப எங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன கட்டாயப்படுத்தி அப்படி சொல்ல வச்சாங்கன்னு நினைக்கிறியா? நீ எம்பிட்டு பெரிய புத்திசாலி, உன்னையெல்லாம் அப்படி யாராவது சொல்ல வச்சிட முடியுமா? உன் மனசுல என் மேல காதல் இருக்கு, அதை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. ஏதோ ஒரு சின்ன விஷயம் உன்னை தடுக்குது. சரி, அது என்னவானாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல நீ தான் என்னோட காதலி, நீ தான் என்னோட மனைவி. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். மாமா, அது நான் தானே முடிவு பண்ணணும். சரி, சட்டன்னு ஒரு முடிவு பண்ணு. ஐ லவ் யூ சொல்லு. மாமா எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? மாமா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத. யாராவது வந்துட போறாங்க மாமா, ப்ளீஸ் கிளம்ப. உன்கிட்ட பேச வேணான்னு சொன்னேன்ல, உன்கிட்ட பேசாம வேற யாருக்கிட்டடா பேசுவேன்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? கீழே போய் உங்க அப்பா, உங்க அண்ணன் இல்லன்னா பாட்டி கிட்ட பேசுறேனே. வேணாம், யார்கிட்டயும் பேச வேணாம். முதல்ல இந்த வழியா நீ கிளம்பு. வீட்ல யாருக்காவது தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நீ போயிடு. மாமா, யாராவது வந்துட போறாங்க மாமா, நீ கிளம்பு. யார் வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை, அதை விடு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? மாமா போ 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 மாமா. போ போ ஜோதி, போ மாமா. ஜோதி, கிளவி சத்தம். ஏய் ஜோதி, உன் பாட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜோதி, ஜோதி, கதவை தரமா. ஐயோ, பாட்டி வந்துட்டாங்க மாமா. அச்சோ, கத்தாத லூசு, அதத்தான் நானும் சொல்றேன். ஜோதி மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் போ. எத்தா ஜோதி. ஐயோ மாமா மாமா போ மாமா, போயிடு. போ 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 போ. முத கதவை திறந்து என்ன ஏதுன்னு சமாளி. நீ போயிடு, என்ன கொன்றுவாங்க மாமா, நீ போயிடு. அந்த கையெழுத்தை நீ தான் போட்டேன்னு சொல்லு, நான் போயிடுறேன். ஐயோ, அத கேக்குறதுக்கான நேரமா இது? நீ தயவு செஞ்சு போயிடு. பாட்டி பார்த்துட்டா நீ பிரச்சனை. தான் கையெழுத்து போட்டேன்னு சொல்லு, நான் போறேன். மாமா சொன்னா புரிஞ்சுக்கோ. ஜோதி, மாமா பாட்டி கதவு தட்டிட்டு இருக்காங்க, நீ தயவு செஞ்சு போயிடு. நீ உண்மைய சொல்லாம நான் போக மாட்டேன். முத போய் கிளவிய சமாளி. கிழவிட பாட்டி. கத்தாத, நீயே மாட்டிக்குவ. போ, போய் முத கதவை திறந்து சமாளி. இந்த பக்கம் வர விடாம பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். மாமா நீ போயிடு. நான் ஸ்பாட்ட பாத்துட்டேன், நீ போ போ. மாமா இங்கிட்ட அங்கிட்டு போங்கறல போ. ஜோதி, வந்துட்டேன் பாட்டி. ஐயோ, அச்சச்சோ.
பாட்டி என்ன பாட்டி? அத நான் கேட்கணும் தா. என்ன சத்தம்? சத்தம் அது ஒண்ணுல பாட்டி. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தனா கவனிக்காம வந்ததுல இதோ இந்த நைட் லேம்ப்ல கை தவறி விளக்கு விழுந்துருச்சா? நகரு. இல்ல என்னாச்சு? என்னத்தா எல்லாம் சரியா தானே இருக்கு? அது இப்பதான் எடுத்து வச்சேன் பாட்டி. அச்சிச்சோ, அவசரத்துல ஸ்பாட்டை தப்பா சூஸ் பண்ணிட்டோமே. இது என்னத்தா? பாட்டி அது வந்து அது அதை நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன்னா அப்போ கை தவறி இது விழுந்துருச்சு. கிளவி பெரிய சிஐடி தான். ஏத்தா தூக்கம் வருதுன்னு தானே மேல வந்த? இன்னும் தூங்காம இருக்கிற? அது தூங்கலான்னு தான். படுத்து தூங்கு. சரி பாட்டி. செம த்ரில்லிங்கா இருந்துச்சுல. நாளைக்கு நம்ம குழந்தைங்க உங்க அப்பா எப்படியெல்லாம் உங்க அம்மாவை லவ் பண்ணாருன்னு கேட்டா இந்த மாதிரி இதெல்லாம் கதை கதையா சொல்லி காட்டுவான்ல. என்னென்னமோ பேசாத மாமா, நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. போறேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட்டேன்னு சொல்லு, நான் பாட்டுக்கு போறேன். மாமா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நான் கையெழுத்து போடல, கையெழுத்து போடல, கையெழுத்து போடல. கண்டிப்பா நீ தான் கையெழுத்து போட்ட, கையெழுத்து போட்ட, கையெழுத்து போட்ட. மாமா, ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொந்தரவு பண்ற? நான் தான் கையெழுத்து போடலன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? இங்க பாரு ஜோதி, நீ என்னதான் என் முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ தான் கையெழுத்து போட்டிருக்கிற. இப்ப நான் கையெழுத்து போட்டனா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சாகணும். அவ்வளவுதானே? ஆமா ஆமா, நான் தான் கையெழுத்து போட்டேன். போதுமா? முதல்ல நீ வெளியே போ. அப்பாடா, இப்பயாவது உண்மை வெளியில வந்துச்சே. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப உன் மனசுல நான் இருக்கேன் தானே? அது மட்டும் இல்ல. இப்ப இல்லன்னு தான் சொல்லுவேன். ஆனா திரும்ப மறுபடியும் நான் இதே மாதிரி ஏதாவது பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்குவேன். அப்படித்தானே? அதை எதுக்கு இன்னொரு நாள்லாம் சொல்லிக்கிட்டு அதை இன்னைக்கே சொல்லிட, நான் சந்தோஷமா போவேன்ல. ஐயோ மாமா, நான் கையெழுத்து போட்டது உண்மைதான். ஆனா என் மனசுல எந்த நினைப்பும் இல்ல மாமா. நான் ஏதோ தெரியாம மனைவின்னு கையெழுத்து போட்டுட்டேன். அது எப்படிமா? நீங்க மனைவின்னு கையெழுத்து போடுவீங்களா, ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஆசையும் கிடையாதும்பீங்களா? என்ன கதை விடுறிய? இங்க பாரு ஜோதி, நீ உன் மனசுல காதல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில மனைவிங்கிற இடத்துல கையெழுத்த போட்டிருக்கிற. எப்பவுமே நர்ஸோ டாக்டரோ உங்ககிட்ட நீ யாரு என்னங்கிற டீட்டெல்லாம் விசாரிக்காம மனைவிங்கிற இடத்துல கையெழுத்து வாங்கவும் மாட்டாங்க, நீயும் விசாரிக்காம கையெழுத்து போடவும் மாட்ட. ஜோதி, உண்மையா உன் மனசை தொட்டு சொல்லு. உன் மனசுல நான் இல்ல? உன் பாட்டியை காணும்னு தேடினப்போ, என் வீட்டுக்கு அடிக்கடி நீ வந்தப்போ, இப்படி எல்லா இடத்துலயுமே உனக்குள்ள காதல் இருந்ததை நான் பார்த்தேன். ஜோதி, இப்ப நான் அதை உணர்ந்துட்டேன். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாமா. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே உன் மேல எனக்கு காதல் இருந்தது இல்ல. அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரியில மனைவின்னு கையெழுத்து போட்ட? ஓ, அது ஏதோ ஒரு பதட்டத்துல போட்டுட்டேன் மாமா. நீ இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டிருக்கவே மாட்டேன்.
ஒரு பொண்ணா அடிப்பட்ட ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் நான் கையெழுத்து போட்டேன். ம் அத தவிர வேற எந்த காரணமும் இல்ல. போதுமா? ம் ம். இல்ல, அதுக்காக எந்த பொண்ணும் மனைவின்னு சொல்லிலாம் கையெழுத்து போட மாட்டான். ஒண்ணு அவனோட மனைவியா இருக்கணும், இல்லனா மனைவியாக போறவளா இருக்கணும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? இப்ப நான் ப்ரூவ் பண்ற பாரு. வெயிட் a minute. இரு. அங்க கால் பண்ணோம். உனக்காக தான்